என்ன கேட்டாலும் அது கிடைக்கும். கேள். பரவாயில்ல. அப்படின்னா பகவானே, எனக்கு ஒரு நல்ல கணவன் வேணும். அவன் என்ன நல்லா லவ் பண்ணணும். அதோட என்னோட ஆசையை நிறைவேற்றணும். ஸ்மார்ட்டா இருக்கணும், ஹேண்ட்ஸமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அழகாவும் இருக்கணும். எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அவன் பணக்காரனா இருக்கணும். அவன் என்ன ராணி மாதிரி பாத்துக்கணும். போதும், அவ்வளவுதான். உன் லிஸ்ட் பெருசா இருக்கே. வரம் கேட்கிறாயா, காய்கறிகள் கேட்கிறாயா? சரி, நீ வரம் கேட்கிறாய், கிடைக்கும். அதுவும் கிடைக்கும் பெண்ணே. இருந்தாலும் நீ அதற்காக சற்று உழைக்க வேண்டி வரும் பெண்ணே. நான் கொஞ்சமா உழைக்க தயார் தான். நான் என்ன பண்ணணும்? இதுக்கு மேல ஒத்துக்கிட்டா இவகிட்ட நான் என்னத்த சொல்றது? நிஜமாவே என்ன கடவுளா பாக்குறா, ஸ்டூபிட் கேர்ள். அதனால் நீ ஷாலு, என் முன்னாடி சாக்ஷாத் பகவான் வந்திருக்காரு. ரிஷி, நீ வேணும்னா மறந்திருக்கலாம், ஆனா நான் எதையும் மறக்கல. உன் வீட்டு தூண்ல என்ன கட்டி போட்டு எல்லாரும் முன்னாடி நீ தானே அடிச்ச. அன்னைக்கு என்னோட நாள் சரியில்லாம இருந்துச்சு. இன்னைக்கு இந்த பல்வீந்தரோட நாள். அன்னைக்கு நான் தப்பிச்சிட்ட, இன்னைக்கு உன்னால தப்பிக்க முடியாது. நீ எரிஞ்சு சாம்பலாவ, அதுவும் இங்கே. எவ்வளவு பெரிய ராவணன் எரியும் போது நீ எப்படிதான் மூச்சு வாங்க போறியோன்னு தெரியல. ரிஷி, உன் மயக்கம் மட்டும் தெளிவே கூடாதுடா. அதுதான்டா என்னோட நீண்ட நாள் ஆசை.